வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அரசு மற்றும் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் தங்க தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. தொடர் மழையால் பாகூரில் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு, விவசாயிகள் வேதனை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு வட்டார காங்கிரஸ் சார்பாக தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் கிருஷ்ணராஜ், ஆனந்தபாபு தலைமையில் முன்னாள் புரட்சி முதல்வர் நாராயணசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், மாநில மூத்த தலைவர் தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் முன்னிலையில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் வேல்முருகன், உருளையன்பேட்டை வட்டார தலைவர் ஆறுமுகம் மற்றும் வழக்கறிஞர் வேல்முருகன், புகழேந்தி, சிவாஜி ராவ், சிலம்பரசன், மாநில செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, துரை, தியாகராஜன், காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ், மணவாளன், வேலு, சிவசங்கரன், பன்னீர்செல்வம், கோவிந்தராஜ், முகுந்தன், குமார், குணசேகரன், கோவிந்தன், ஹரிதாஸ், அமுத கணேஷ், தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா, செல்வா, அம்பிகை, கலைவாணி, மேரி உட்பட பலர் உடனிருந்தனர். அதுதான் சொன்ன, விளையாடலாம் தெரியாது, ஒரு 2-3 பேர் தான் விளையாடுவாங்க. அதான் அவங்களும் இப்பெல்லாம் டச்சு கிடையாது. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீரசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி தனது பிறந்தநாள் விழாவை தனது அலுவலகத்தில் வெகு விமரிசையான முறையில் கொண்டாடினார். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூக்கூடை மற்றும் ரூபாய் நோட்டுகள் அடங்கிய பூக்கூடையை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். மேலும் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, செந்தில் கவுண்டர் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளரும் டீ டைம் விநியோகஸ்தரும் தொழிலதிபருமான ராகவேந்தர், வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயலாளர் ஆனந்த் மற்றும் நண்பர்கள் தலைமையில் மத்திய மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர் வள்ளி மீன்கடை மீனவன் என்கிற பிரபாகர், பொருளாளர் செல்வகுமார், ஜெரோம், அரவிந்த், ஆதி தர்ஷன் உட்பட மத்திய மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள், துணை செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினர்.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்கான நிதி உதவிக்கான அரசாணையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு இரண்டாவது தவணையாக 3 நபர்களுக்கு தலா 1,60,000 ரூபாய் வீதம் 4.80 லட்சம், மூன்றாவது தவணையாக 45 நபர்களுக்கு தலா 70,000 ரூபாய் வீதம் 31.50 லட்சம், ஒரு நபருக்கு 1.20 லட்சம் மற்றும் 2 நபர்களுக்கு தலா 1.90 லட்சம் வீதம் 3.80 லட்சம் என மொத்தம் 41.30 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான ஆணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், விவசாய அணி பொதுச் செயலாளர் சத்யபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, பூபாலன், மாசிலாமணி, புத்துப்பட்டான் மணி, டாக்டர் ராஜ்குமார், பழனிவேல், சசி, ஐயனார், ராஜதுரை, ஜானகிராமன், தங்கதுரை, உமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மந்தார இலையில் மணக்க மணக்க பரிமாறப்படும் மண்சட்டி மட்டன் பிரியாணி. என்னதான் வகை வகையாக விருந்து வைத்தாலும் பிரியாணி என்றால் எனது பிரியாணியா என்று அனைத்து சாப்பாட்டையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிரியாணிக்காக பல மணி நேரம் காத்திருந்து சாப்பிடும் பழக்கம் இன்றளவும் உண்டு. உணவு வகைகளில் பிரியாணி என்றால் அதற்கென்று தனி மவுசு, தனி மரியாதையும் உண்டு. அதுவும் பாரம்பரியமாக செய்யப்படும் பிரியாணிக்கு தனியாக ரசித்து சாப்பிடும் ஒரு கூட்டமே உள்ளது. ஆலமயக்கும் அற்புத சுவையில் பிரியாணி கொடுக்கும் போது அந்த கடையை தேடி சென்று அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு அதற்காக வரிசையில் நின்று பிரியாணி வாங்கும் நிலை இன்றளவும் ஏற்பட்டுள்ளது. அப்படி ஒரு கடைதான் புதுச்சேரி பாக்கமுடையான்பட்டு பகுதியின் சாலை ஓரத்தில் உள்ளது. அதாவது கிராமத்து பனிப்புல்லு, நுனிப்புல்லு என்று தின்று வளர்ந்த கிராமத்து வெள்ளாட்டு கறியை கொண்டு கமகம என்று தம் பிரியாணி செய்யப்படுகிறது. பிரியாணி என்றால் இப்படித்தான் இருக்கணும், அதை இப்படித்தான் சாப்பிடணும் என்று சொல்லும் அளவிற்கு புதுச்சேரியில் ஆளை மயக்கும் அற்புத சுவையில் சுண்டி இழுக்கும் மணமணக்கும் மந்தார இலையில் மண்சட்டி மட்டன் பிரியாணி பரிமாறப்படுகிறது. அடடா, சொர்க்கமே என்றாலும் பிரியாணிக்கு ஈடாகுமா என்று சொல்லும் அளவிற்கு கிராமத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் இந்த பிரியாணிக்கு புதுச்சேரியில் என்று தனி ஒரு ரசிகர் கூட்டமே உள்ளது. இந்த பிரியாணியை சாப்பிடுவதற்காக புதுச்சேரி மட்டுமில்லாமல் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த கடையை தேடி சென்று மந்தார இலையில் மண்சட்டி பிரியாணியை வாங்கி. தொடர் கோடை மழையால் பாகூர் பகுதியில் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு, விவசாயிகள் கவலை. தொடர் கோடை மழையால் பாகூர் பகுதியில் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக கோடை வெயில் சுட்டரித்தது. இதனால் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தால் வெளியே வராமல் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தனர். இந்த நிலையில் கடந்த 1 வாரமாக புதுச்சேரி மற்றும் புறநகர் பகுதிகளில் அடிக்கடி பரவலாக இரவு நேரங்களில் மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்த கோடை மழையால் பாகூர், அரங்கனூர், குருவிநத்தம், சேலியமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தற்போது ATT 51, 90, 91, திருப்பதி, சரம் உள்ளிட்ட ரகங்களை சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில் நெற்பயிர்கள் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் மழைநீர் நிலத்தில் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மழையுடன் காற்று வீசியதால் வளர்ந்த கதிர்கள் முற்றிலும் சாய்ந்து கிடக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலை ஓரங்களில் 4 வழிச்சாலை காரணமாக அப்பகுதியில் வாய்க்கால்கள் மூடப்பட்டதாலும் பல்வேறு விவசாய நிலங்களில் உள்ள வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் தேங்கி வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நெற்பயிர்கள் பாதித்துள்ளன. இதனால் மகசூல் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.
மேலும் இதுகுறித்து விவசாயி நம்மிடம் கூறுகையில், திடீரென வானிலை மாற்றம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையால் விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளன. இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் விவசாய கடன்களை சிலவற்றை தள்ளுபடி செய்து விவசாயிகளை அரசாங்கம் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுதினம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாமை இன்றும் நாளையும் என 2 நாட்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக முனையத்தில் நடத்தி வருகிறது. புதுச்சேரி பகுதியிலிருந்து 1100 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட உள்ளன. மாணவ மாணவிகள் பயணம் செய்யும் வாகனங்கள் மஞ்சள் நிறத்தை கொடுத்து தனி அடையாளத்தை கொடுத்து மாணவர்கள் பாதுகாப்புடன் பயணிக்கிறார்கள் என்ற எச்சரிக்கையுடன் செல்ல வழிவகை செய்கிறது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆய்வு செய்தனர். மாணவியர் பேருந்துகளில் கண்டிப்பாக பெண் நடத்துனர் நியமிக்க வேண்டும். குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை, சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் வலியுறுத்தினர். பள்ளி கல்லூரி வாகனங்களில் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை மூலமாக தீ அணைக்கும் கருவியை பயன்படுத்துவதற்கான செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. முகாமில் தகுதியுள்ள வாகனங்கள் சான்றிதழ் அளித்து வாகனங்களின் முகப்பில் ஒட்டப்பட்டது. போக்குவரத்து விதிகளை மீறும் பள்ளி வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே ஆய்வின் போது தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றில் அனைத்து ஆய்வுகளும் நிறைவடைந்து விட்டதற்கான போக்குவரத்து துறையால் வாகனத்தின் முகப்பில் நிறைவடைந்ததற்கான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. ஆய்வு செய்யப்பட்ட வாகனத்தின் அருகில் நின்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையரை பத்திரிகை நிருபர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்த போது ஆணையர் பேருந்தின் அவசரகால வழி கதவின் அருகில் நின்று அவசர கால கதவை திறந்து பத்திரிகைக்கு போஸ் கொடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரிடம் கதவை திறந்துவிட கூறினார். ஓட்டுநரும் கதவை திறக்க முயற்சி செய்த போது கதவை திறக்க முடியவில்லை. கடுமையாக போராடி கதவை திறக்க முயற்சி செய்த போது கைப்பிடி மட்டுமே உடைத்துக் கொண்டு கையில் வந்தது. கடைசி வரை கதவை திறக்கவே முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் வேறொரு வாகனத்தின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அழைத்து சென்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாஜே சரவணகுமார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி கடந்த 2 ஆண்டுகளில் 7 புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் சமையல் கலைஞர்களாக பணியாற்றிய அலமேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் நலத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாகவும் 2000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடத்திற்கு சுற்றுலா கொண்டு செல்வது, விடுதி மாணவர்களின் 5 ஆண்டு கோரிக்கையான அசைவ உணவு உட்பட பல்வேறு முன்னெடுப்புகளை ஆதிதிராவிடர் நலத்துறை செய்து வருகிறது என குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன்,
துறை அதிகாரிகள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஓகே சார், தேங்க்யூ. அம்மா கிட்ட வாங்க சார். அப்படியே பாருங்க, பாருங்க பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க சார். நான் கிட்ட வாங்க, நான் கிட்ட வாங்க சார். அப்படியே பாருங்க, கேவல பாருங்க. ஓகே ஓகே ரெடி. ஓகே, போது இவங்க 2 பேரும் இந்த பணி நிறைவா அழகா முடிச்சிட்டு போறாங்க. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் நிறைய நம்ம மாற்றங்கள் நீங்க மாறாதீங்க. ஓகே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. நீ மட்டும் என்ன சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஆனா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அக்கா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸாம் கிளியரும் இருக்காது, அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். இப்ப நான் இன்னைக்குமே சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேக்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம்னாலும் பயம். நீங்க தான் என்னோட வழிகாட்டி. நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் ராணி ஸ்ரீ அகல்யா பாய் ஹோல்கர் அவர்களின் 300வது பிறந்தநாள் தின விழாவை முன்னிட்டு தொகுதி தலைவி அனுசுவை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ராணி ஸ்ரீ அகில்யா பாய் ஹோல்கர் அவர்களின் 300வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதி தலைவி அனுசுவை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உயரிய நோக்கங்களில் ஒன்றான தேசத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் பாடுபட்ட அனைத்து தலைவர்களின் நினைவை போற்றும் வகையில் பெண்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு மேலும் பல்வேறு ஆலயங்களை புனரமைத்த ராணி ஸ்ரீ அகில்யா பாய் ஹோல்கர் அவர்களின் 300வது ஆண்டு பிறந்த தின விழாவை கொண்டாடும் வகையில் PS பாளையம் மற்றும் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் தொகுதி தலைவி அனுசுவை தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. PS பாளையம் மற்றும் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாரிமுத்து, ஏழுமலை, நந்தகோபால், நாகராஜ், ராமஜெயம், ஜீவா, விசாலாட்சி உட்பட மகளிர் அணியினர், ஊர் பொதுமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது பிறந்தநாள் விழாவினை சிறப்பான முறையில் கொண்டாடும் வகையில் தொகுதி தலைவி அனுசுவை ஏற்பாட்டில்
விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ராணி ஸ்ரீ அகில்யா பாய் ஹோல்கர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்டு தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்டு தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி மிஷன் வீதி, புஷி வீதி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி கொடியை கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட், மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், செயலாளர்கள் குமரன், ராஜாராமன் ஆகியோர் கூட்டாக கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இந்நிகழ்ச்சியில் மாநில வட்டார இளைஞர்கள், மகளிர் காங்கிரஸ் என பலர் கலந்து கொண்டனர். அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா மணவெளி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா அனந்தராமன் அவர்களின் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதியில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் முன்னாள் அரசு கொறடாவும் காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவருமான அனந்தராமன் அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதியில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினார்கள். கிருமாம்பாக்கத்தில் பரபரப்பு, சாலை விபத்தில் புள்ளிமான் பலி. கடலூர் புதுச்சேரி சாலையில் தனியார் பொறியியல் கல்லூரி அருகே புள்ளிமான் ஒன்று அந்த வழியாக சென்ற வாகனத்தில் அடிபட்டு கிடப்பதாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போக்குவரத்து காவல்துறையினர் அங்கு நன்கு வளர்ந்த புள்ளிமான் ஒன்று அடிபட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று சாலையில் வந்த புள்ளிமானை இடித்துவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்து உடனடியாக வனத்துறைக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை ஓரத்தில் இறந்து கிடந்த மானை அங்கிருந்து எடுத்து சென்றனர். அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் புள்ளிமான்கள் எப்படி கிருமாம்பாக்கம் பகுதியில் வந்தது என்று தெரியவில்லை. ஏற்கனவே இந்த பகுதியில் காட்டு பன்றிகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகின்றனர். இந்நிலையில் புள்ளிமான் சாலையில் அடிபட்டு இறந்து கிடந்தது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நெட்டப்பாக்கத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை கொண்டாடும் விதமாக வாக்கத்தான் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டது. முறையீட்டை அவிழ்த்து விடுங்கள் என்ற கருப்பொருளுடன் இந்திராணி செவிலியர் கல்லூரியில் இறுதி ஆண்டு செவிலியர் மாணவர்களுக்கு புகையிலையின் தீமைகள் மற்றும் இளம் பருவத்தினர் இடையே ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நெட்டப்பாக்கம்
பல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் புகையிலை நிறுத்த மையத்தின் பொறுப்பாளர் மருத்துவர் ஹெலன் மூலம் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் ஏரியூர் இந்திராணி செவிலியர் கல்லூரி இணைந்து வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் பேரணிக்கு மருத்துவர் ஹேலன் தலைமை தாங்கினார் மற்றும் மருத்துவர் சுபாதா, பொறுப்பு மருத்துவர் அலுவலர் மருத்துவர் சிவசங்கரி மற்றும் மருத்துவ அலுவலர் சித்தா பிரிவு சிவசங்கரி, பொது மருத்துவர் அலுவலர் மற்றும் இந்திராணி செவிலியர் கல்லூரியின் இணை பேராசிரியர் மஞ்சு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்கள், ஏஎன்எம் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் இயக்கி வைத்தனர். திருபுவனை தொகுதியில் முக்கிய இடங்களில் குற்றம் மற்றும் விபத்துகளை தடுக்க சிசிடிவி கேமரா பொருத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி முதல் கட்டமாக திருபுவனை தொகுதி கொத்தமபுரி நத்தம் 3 முனை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் கடந்த 24ஆம் தேதி இயக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா திறப்பு விழா நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சிசிடிவி கேமராவை இயக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன், திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல் நிலைய காவலர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சிசிடிவி கேமரா அவரை நாங்கள் தொகுதி கேமரா தேவை என்பதை ஒரு கோரிக்கை இடத்தில் வைத்தார்கள். உதாரணத்துக்கு என்ன சொன்னால், நம்முடைய பகுதியில் அதாவது தொழிற்சாலை நிறைந்த பகுதி சாயந்தரம் 12 சாப்பிட்டு சொன்னாங்க 5 மணிக்கு மேலே. அவ்வளோ சிரமப்பட்டு அன்றைக்கு ஓரிரு தினத்துக்குள்ளாக அந்த குற்றவாளிகளை கைது. ஏம்பலம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாநில செயலாளர் மோகன்தாஸ் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் சுமார் 1000 பேருக்கு அன்னதானமாக அசைவ உணவு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாநில, மாவட்ட, வட்டார மகளிர், இளைஞர், மாணவர் அணி என அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்படி வாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் தங்க தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது.
மழையால் பாகூரில் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு, விவசாயிகள் வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.